ஈகை பற்றி சுவாமிஜி இப்படி சொல்கிறார்கள். ஈகை புரியுங்கள், மற்றவர்களிடமிருந்து எதையும் ஈகையாக பெறாதீர்கள். அதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க. சமையல் குக்கரை எடுத்துக்கோங்க. அவ்வளவு ஆவியும் குக்கருக்குள்ளேயே இருந்தால் குக்கர் வெடிச்சிரும். அதுக்காக என்ன செய்கிறோம்? மேலே ஒரு பாதுகாப்பு வால்வு வச்சுருக்குறோம் இல்லையா? ஆவி அதிகமானால் தானாகவே ஆவி வெளியேறுகிறது, குக்கர் வெடிக்காது. அதுபோல் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். சம்பாதித்து முழுவதையும் நமக்கே வைத்து கொள்கிற போது குக்கரில் நீராவி சேர்ந்து கொண்டே இருந்து சமயம் வரும்போது உடைத்து கொண்டு வெளியேறுது இல்லையா? அதே போல் பொருள் தேக்கத்தால் மனம் உடைஞ்சிரும். ஒரு சிறு அளவாவது எடுத்து வைத்து பிறர் நலத்திற்காக கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.